சஞ்சய் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வீடியோவில் பார்ப்பது தண்டுக்கீரை. இந்த தண்டுக்கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி பொரியல் செய்து சாப்பிட்லாங்க. நல்லா கடைஞ்சும் சாப்பிட்லாம், இது சூப்பு வைத்தும் சாப்பிட்லாம். அவ்வளவு ஒரு சுவையாக இருக்குங்க. இதை குறிப்பாக சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுங்க. நோய் எதிர்ப்பாற்றல் அதிக அளவில் கிடைக்கிறது. நம்ம உடலில் தேவையில்லாத இருக்கிற அந்த பித்த நீர்கள் அனைத்தையும் வெளியேற்றும். அது மட்டும் இல்லை, சிறுநீரகத்தை பெருக்கும். சிறுநீர் இருக்குது பார்த்தீங்களா, சிறுநீர் சொட்டு சொட்டாக வருது, சிறுநீர் பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை தருங்க. அது மட்டும் இல்லை, உடல் எடையை குறைக்கும். உடல் எடை கூடி போய் ரொம்ப சிரமப்படுறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலனை தரும். மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும். அதிகப்படியான நார் சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான கீரைங்க. மேலும் உடலை எப்போதும் ஒரு இளமையாக வைத்துக்கொள்ளுங்க. முதுமையை தள்ளி போகும். பாஸ்பரஸ், கால்சியம், அயன் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஜீரண சக்தியை உண்டு பண்ணும். குறிப்பாக அந்த கர்ப்பிணி தாய்மார்கள் இவைகள் அந்த கீரையை அதிக அளவில் விரும்பி சாப்பிட்லாம். அதாவது மகப்பேறு ஒரு சுகப்பிரசவத்தை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லை, குடல் புண், அல்சர் இவைகள் குணமாகும். இந்த கீரையை கொஞ்சம் பாசிப்பருப்பு கலந்து பொரியல் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. குறிப்பாக நம்ம உடலில் நீர் கோர்த்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அதாவது ரத்தத்தை இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாமே வெளியேற்றும். ரத்தத்தை தூய்மைப்படுத்தும். அது மட்டும் இல்லை, இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதால அனிமியா என்ற இரத்த சோகை நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளும். குறிப்பாக மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாகுங்க. மாதவிடாய் காலங்களில் பெண்கள் படுற அவதிகள் எல்லாமே சரி செய்யுங்க. அது மட்டும் இல்லை, முதுகு வலி பிரச்சனை, தண்டு வட பிரச்சனை இதெல்லாமே சரி செய்யும். பாஸ்பரஸ் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் நிரம்பிய ஒரு அற்புதமான கீரைங்க. மேலும் நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தும். நோய் எதிர்ப்பாற்றலை பல மடங்கு அதிகப்படுத்தக்கூடியது. குறிப்பாக கல்லீரலை நல்லா பலமாக வைத்துக்கொள்ளும். கல்லீரலில் ஏற்படக்கூடிய நோய்கள், கல்லீரல் வீக்கம் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. குறிப்பாக இந்த மஞ்சக்காமலை என்ற நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளும். கல்லீரலில் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, அழுக்கு சேர்ந்து போச்சு, கிருமிகள் சேர்ந்து போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மஞ்சக்காமலை வர ஆரம்பிச்சிடும். இப்போ மஞ்சக்காமலை வராமல் பாதுகாத்து கொள்ளும். கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள், நோய்கள் வராமல் பாதுகாத்து கொள்ளும். மேலும் மூல நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்க. மூல நோய் ரொம்ப அவதிப்படுறாங்க இல்லைங்களா, அப்போ ரத்த மூலம், உள்மூலம், வெளிமூலம் இந்த மாதிரி மூலம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும். மேலும் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கல் என்ற பிரச்சனையே இருக்காது. குறிப்பாக புற்றுநோய் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். புற்றுச்செல்கள் இருந்தால் அதை தேடி கண்டுபிடித்து அழித்து விடும், கொன்றுவிடும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான கீரை. இந்த தண்டு பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாக இருக்குது பாருங்கள். தண்டு அழகாக பொடி பொடியாக கட் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாங்க. நல்ல சுவையாக இருக்கும். அளவுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பாற்றலை கொண்ட இந்த தண்டுக்கீரை எங்கே கிடைச்சாலும் விட்டுடாதீங்க. கண்களுக்கு நல்ல குளிர்ச்சி தரும். உடலை எப்போதுமே பளபளப்பாக அழகாக வச்சுக்கும். சில இளமையிலே பார்த்திங்கன்னா முதுமையாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையை சரி செய்யும். எப்போதும் இளமையாக இருக்கணும், முகம் அழகாக இருக்கணும், கன்னங்களில் பளபளன்னு இருக்கணும் அப்படி சொன்னால் இந்த மாதிரி தண்டுக்கீரையை பயன்படுத்துவோம் மக்களே. இந்த தண்டு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், பொடி பொடியாக இது பார்த்திங்களா, தடிமனாக இருக்கும். கீரைகள்லேயே ரொம்ப உயரமாகவும் இலைகள் அடர்த்தியாகவும் பரந்த அளவில் இருக்கும். இலைகள் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கும் ஒவ்வொரு இலைகளும். இதெல்லாம் பார்த்து நம்ம நல்ல தண்ணியில் அலசிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சுவைத்து சாப்பிட்லாங்க. நல்லா வேக வச்சு மசியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளவு உடலுக்கு நிறைய நன்மைகள் தருங்க. மேலும் இது போன்ற அற்புதமான பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேயர்களே. அது மட்டும் இல்லை, நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும்னா இது போன்ற இயற்கையான காய்கறி, கீரை வகைகளை சாப்பிட்டு நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.